ஜியோ ஹாட்ஸ்டாரில் கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன வெப்சீரிஸ் தான் ஹார்ட்பீட். இந்த வெப்சீரிஸ்க்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த நிலையில் ஹார்ட்பீட் சீசன் 2 இந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க. இதில் ரீனா அப்படிங்கிற பொண்ணு தன்னோட அப்பா அம்மா யார், தன்னை ஏன் அனாதையாக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடுற கதையாக தான் ஹார்ட்பீட் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் வாரம் வியாழக்கிழமை 4 எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் இந்த வெப்சீரிஸில் வர்ற ரீனா, ரதி, அர்ஜுன், தேஜு, ராக்கி இந்த கதாபாத்திரங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருக்கிறாங்க. அதே நேரம் தீபக் சுந்தரராஜன் மற்றும் அப்துல் கபீஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வெப்சீரிஸை இயக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் வர்ற ஹீரோயினை தாண்டி டாக்டராக நடிச்சிருக்கிற ரதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க யார், இவங்க சினிமாவில் நடிக்க வந்தது எப்படி, 37 வயசாகியும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் மலையாள நடிகையான அனுமோல் 1987 கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கிறாங்க. அதே கிராமத்தில் தான் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அந்த சின்ன கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்து மேல் படிப்பை தொடர்ந்துருக்கிறாங்க. இவங்களோட ஆசையே தன்னோட ஒரே தங்கச்சியை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்களோட ஆசைப்படி படிக்க வைக்கணும், அம்மாவை கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா நடிகை அனுமோல் 4வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட அப்பா இறந்ததுனால அவங்களோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 பெண் குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. இதனால அனுமோல் வளர்ந்ததும் இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத லட்சியமாகவே வச்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே பரதநாட்டியத்தில் ஆர்வம் கொண்ட இவங்க முறைப்படி பரதம் கற்றுக்கிட்டு கிளாசிக்கல் நடன கலைஞராக இருக்கிறாங்க. இவங்க முதல்ல 2010 தமிழ் திரைப்படமான கண்ணுக்குள்ளே அப்படிங்கிற படம் மூலமாக நடிகையாக அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள் நடித்து வந்த இவங்க மலையாளத்தில் சாயிலியம், இவன் மேகரூபன், அகம் மற்றும் ஜம்னா பியாரி போன்ற ஏராளமான படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதையடுத்து 2023 வெளியான அயலி அப்படிங்கிற வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாங்க. அந்த சீரீஸில் இவங்களோட நடிப்பு விமர்சன ரீதியாக பாராட்ட பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி சுரபியும் சுகாசினியும் படத்தில் நடிச்சதுக்காக சிறந்த 2வது கதாநாயகிக்கான தொலைக்காட்சி விருதை வின் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சினிமாவிலையும் ஹார்ட்பீட் வெப் சீரிஸ்லையும் வயது முதிர்ந்த தோற்றத்தில் திருமண வயசில் பொண்ணு இருக்கிற மாதிரி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் உண்மையிலேயே இவங்க திருமணம் பண்ணிக்காம சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. 37 வயசாகியும் சிங்கிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகை அனுமோல் ஒருத்தவங்களை உருகி காதலிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காதல் பாதிலேயே பிரேக்கப் ஆகிட்டதுனால இனிமே காதலும் வேணாம் திருமணமும் வேணாம் அப்படின்னு தனியாக வாழ்க்கையை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகை அனுமோலுக்கு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சால் தானே தங்கச்சிக்கு திருமணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக அனுமோலோட அம்மா வரங்கள் பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அனுமோலோ வர்ற மாப்பிள்ளைகள் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹார்ட்பீட் சீரீஸ்க்கு அப்புறம் சினிமா வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியான நடிகையாக மாறி இருக்கிற அனுமோல் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மொத்த விஷயத்தையும் மனம் விட்டு பேசியிருந்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் சத்யராஜ் தானா. சத்யராஜும் அனுமோலும் சேர்ந்து ஓர் இரவு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தில் அனுமோல் நடிப்பு பார்த்த சத்யராஜ் பயந்து என்னம்மா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பாராட்டியிருந்தாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வியந்து பார்க்குற நடிகையாக இருக்கிற நடிகை அனுமோல் ஹார்ட்பீட் வெப் சீரிஸுக்கு அப்புறம் எல்லாராலையும் கொண்டாடப்படுற நடிகையாக மாறி இருக்கிறாங்க. அன்மக்களே உங்கள் யாருக்கெல்லாம் நடிகை அனுமோல் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.